ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும்ங்கிறது அதிமுகவுடைய அத்தனை தொண்டர்களுடைய எண்ணம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர எல்லாரும் அதான் விரும்புறாங்க. ஆனா 10 நாளைக்குள்ள சேர்க்கல அப்படின்னு தலைமை நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும். அது வந்து தலைமைக்கு ஒரு செக்மேட். தலைமை செக்மேட்ல இயங்க முடியாது. நாளைக்கு திரு செல்லூர்ராஜ் பேட்டி கொடுப்பார். அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து நீங்க பசுமன் முத்துராமலிங்க பேர் வைக்கல அப்படிம்பார். நாளை கழிச்சு வந்து கடம்பூர் ராஜ் ஒரு பேட்டி கொடுப்பார். அப்படி பண்ண முடியும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்க உள்ள பேசுங்க, எல்லாம் 6 பேர் பேசுனாங்கல்ல, நம்ம வந்து எல்லாம் சேர்த்துறோம். இது மாதிரி 100 முறை பேசு, போராடம் பூரா பேசுங்க. இதே பேட்டியவே வந்து அவரு எல்லாரும் ஒருங்கிணைந்து யாருமே செஞ்சிருக்க முடியாது. ஒருங்கிணைந்த அதிமுக எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா அந்த கெடு விதிக்கும் போது இல்லன்னா நாங்க பங்கேற்க மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது அது ரிபல் பண்றாரு. அதனால பதவியில இருந்து நீக்கி வச்சிருக்காங்க. நீங்க அதை அமைக்கவுல தான் பேசி நீ நடக்கல வைக்கல அதுக்குள்ளதான் நீங்க பண்ணியாகும். அதுக்கு நீங்க பியாண்ட் தி லிமிட் நீங்க போகும்போது ஏடிஎம்கே தலைமைக்கு வேற வழி இல்ல. நான் ஏன் அதை கேட்டேன்னா, லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர்களுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த வருஷம் சீட் கொடுக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டப்ப அப்படிலாம் ஆகாது அப்படிங்கறத நம்ம பேசின விஷயமா இருந்தது. அப்படிலாம் அவ்வளவு பெருசா ஆகாது, இப்பயுமே கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லிருந்தீங்க. அதாவது எப்படி அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு லாரி முன்னாடி நின்னாரு அப்படின்னா வேற, ஓரமா போனாரு அப்படின்னா வேற, ஹெல்மெட் போட்டிருந்தாருன்னா வேற, சீட் பெல்ட் போட்டிருந்தாருன்னு வேற. அப்ப ஒன்னொன்னுக்குமே ஒரு கணக்கு இருக்கு. நேத்து வரைக்கும் வேற. அவர் வந்து 10 நாள், நம்ம வந்து பேசும்போது 10 நாள் கெடு விதிக்கலையே. 10 நாள் கெடு விதிச்சா என்ன ஆகும்? நான் நேத்து எப்ப கெடுதாலும் சொல்லியிருப்பேன். எனக்கு கூட அதுல குழப்பமே இல்ல. 10 நாள் கெடு விதிச்சது அப்பதான் அன்னைக்கு தான் அதை பேசணும். அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டேன். 10 நாள் கெடு அப்படிங்கிறது கட்டாயமா சாத்தியம். யாருமே ஏற்க மாட்டாங்க. அதுல வந்து நான் என்னுடைய பேட்ல டே 1ல இருந்து பாருங்க, அவர் பேசினால ஒரு வரி கூட தப்பு கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட் தவிர. ஆமா, அத வந்து டிஸ்கஸ் இந்த மொத்த டீம்ல இன்னைக்கு ஏடிஎம்கேல மத்த அத்தனை பேருமே கேட்டு பாருங்க, யாராவது ஒருத்தர் கூட அவரை கண்டிக்கவே இல்லை. ஏடிஎம்கேல எல்லாரும் பொய்ச்சலார் முடிவு எடுப்பான்னு சொன்னாங்களே தவிர திரு செங்கோட்டையன் பேசியது தவறுன்னு ஒருத்தரோட சொல்ல. ஏன்? எல்லாருடைய மனசாட்சி தான் அவர் பேசினார். ஆனா 10 நாள் கெடுங்கும் போது தலைமைக்கு வேற வழி இருக்கவே இல்லை. இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப நாளைக்கு சரியா திரு தலவாய் சுந்தரம் வந்து பதவி பறிக்கப்பட்டாரு, திரும்ப சேர்க்கப்பட்டாரு. சோ இது சரியாகும், அதுல ஒன்றும் குழப்பம் இல்ல. ஆனா மேல ரிபல் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு? ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும்ங்கிறது அதிமுகவுடைய அத்தனை தொண்டர்களுடைய எண்ணம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர எல்லாரும் அதான் விரும்புறாங்க. ஆனா 10 நாளைக்குள்ள சேர்க்கல அப்படின்னு தலைமை நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும். அது வந்து தலைமைக்கு ஒரு செக்மேட். தலைமை செக்மேட்ல இயங்க முடியாது. நாளைக்கு திரு செல்லூர்ராஜ் பேட்டி கொடுப்பார். அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து நீங்க பசுமன் முத்துராமலிங்க பேர் வைக்கல அப்படிம்பார். நாளை கழிச்சு வந்து கடம்பூர் ராஜ் ஒரு பேட்டி கொடுப்பார். அப்படி பண்ண முடியும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்க உள்ள பேசுங்க, எல்லாம் 6 பேர் பேசுனாங்கல்ல, நம்ம வந்து எல்லாம் சேர்த்துறோம். இது மாதிரி 100 முறை பேசு, போராடம் பூரா பேசுங்க. இதே பேட்டியவே வந்து அவரு எல்லாரும் ஒருங்கிணைந்து யாருமே செஞ்சிருக்க முடியாது. ஒருங்கிணைந்த அதிமுக எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா அந்த கெடு விதிக்கும் போது இல்லன்னா நாங்க பங்கேற்க மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது அது ரிபல் பண்றாரு. அதனால பதவியில இருந்து நீக்கி வச்சிருக்காங்க. நீங்க அதை அமைக்கவுல தான் பேசி நீ நடக்கல வைக்கல அதுக்குள்ளதான் நீங்க பண்ணியாகும். அதுக்கு நீங்க பியாண்ட் தி லிமிட் நீங்க போகும்போது ஏடிஎம்கே தலைமைக்கு வேற வழி இல்ல. Behind Notes Beyond the News with Rangaraaj Pandey, டைட்டில் ஸ்பான்சர் Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க.